வணக்கம். நம்ம கிரீனா நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய ஜபோட்டிகா செடியை தான் பார்க்குறீங்க. இது மர முந்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பழம் வந்து ஒரு திராட்சை பழம் மாதிரி இருக்கிறதுனால இந்த திராட்சை சில இடங்களில் முந்திரி பழம்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. திராட்சை பழங்கிறது கொத்து கொத்தாக காய்க்கும். இது மரத்தினுடைய தண்டு பகுதியிலே வரும். இப்போ சின்ன சின்னதாக தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்து பூக்கள். இதெல்லாம் வந்து சின்ன பிஞ்சு. இதுமாதிரி மரம் ஃபுல்லாகவே நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பழங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பழங்களுமே சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் டெய்லி சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு பெரிய செடியை நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு போனால் பழங்களை டெய்லி சாப்பிட்லாம். என்ன ஒன்றுனா இது மெதுவாக தான் வளரும். இந்த கொஞ்சம் விலையும் அதிகம். ஆனால் அதே டைமில் இந்த செடியோட வளர்ச்சி கொஞ்சம் மெதுவாக இருக்கிறதுனால நமக்கு விலை அதிகமாக சேல்ஸ் பண்ணுறோம். நான் பழங்களுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நிழலாக இருந்தால் கூட நல்லா காய்க்கும். இந்த பாருங்கள், நான் ஒரு மரத்தடி தான் வச்சுருக்கேன். நான் இதுக்கு ஒன்றும் பெரிய பராமரிப்புலாம் பண்ணலை. சும்மா வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் விட்றோம். ஆனால் நல்லாவே காய்க்குது. டெய்லி பழங்கள் கிடைக்குது. இந்த ஒரு செடியிலேருந்து நம்ம இன்றைக்கி மட்டும் ஒரு 11 பழங்கள் இதில் அறுவடை பண்ணியிருக்கோம். எல்லாமே 2-3 பழம் சாப்பிட்டோம். அப்படி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா 14 பழம் ஆகிடுது. எல்லாமே ரொம்ப இனிப்பாக இருக்குது.